காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங் ட்ரா நம்பர் 659 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். 22/6/2024 ஒரு காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் என்ன மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணலாம், மறக்காம மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிருங்க. அதாவது கேஎல் டைமண்டு பேக்கை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் எல்லா ஒரு கெஸ்ஸிங்கும் மினிமம் அமௌண்ட்டில் பார்க்க முடியும். ஓகேங்களா? நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணாதாங்க மெம்பர்ஷிப்பாக ஜாயின் பண்ணிக்கங்க. மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு வின்னிங் ரிசல்ட்டையும் ரிவீல் பண்ணிடுவோம். இப்போ வாங்க நம்ம காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏ போர்டு 9, பி போர்டு 5, சி போர்டு 0. இதில் பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 9க்கு 9 அப்படியே இருக்குது, சி போர்டு 0 வந்திருக்கு. இங்கே மட்டும்தான் 2 நம்மளுக்கு உள்ளே வந்த நம்பர், இங்கே மட்டும்தான் 2. இங்கே 2க்கு பதில் செகண்ட் சென்டர்ஸ்னாலும் 7 தான் வர்றதுக்கு வாய்ப்பு, 5 நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 7க்கு அப்புறம் 7 தான் இறங்கணும், 7க்கு அடுத்தாப்புல 2 தான் இறங்கணும், 5 வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது எப்படின்றது தெரியல. பார்த்தா 5 950 இப்படி இறக்கிட்டான். ஓகேங்களா? அதனால் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸ் நார்மல் வீடியோவில் உள்ள 3 டிஜிட் பாக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கொடுத்துருந்த ரிசல்ட்டு ரிவீல் பார்த்துக்கிட்டோம்னா என்ன நம்பர்னா, அதாவது 508 பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்துக்கிட்டோம்னா பாக்ஸை மாற்றினோம்னா 850 வரும். இந்த இடத்துல 8 வந்திருக்கு, இங்கே 9 ஒரு நம்பரில் மிஸ் ஆயிடுச்சுங்க. இந்த ஏ போர்டில் நமக்கு ஒரு பிசர் தெரியிடுச்சு. பிசி வின்னிங் அந்த ஒரு காம்பன்சேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு காம்பன்சேஷன் இந்த 50ல் இருக்குது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெம்பர்ஷிப் கூடிய ஒரு ரிசல்ட் ரிவீல் தான் பார்க்க போகிறோம். மெம்பர்ஷிப் கூடிய ஒரு ரிவீலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் 9 பாஸுங்க. எப்பயும் போல் நமக்கு 9 பாஸு. இந்த 3 டிஜிட் பாக்ஸில் ஒரு நம்பர் அதே தான், அதாவது 950க்கு 20 இப்படி போட்டுட்டோம், 920. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏசி ஏ போர்டும் சி போர்டும் தான் பாஸு. கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, இல்லைன்னா ஓரளவுக்கு வின்னிங்கை தட்டி இருந்திருக்கலாம். ஓரளவுக்கு லைட்டாக அந்த பி போர்டு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் பிசுறு தட்டுனது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா பி போர்டு மட்டும்தான். இல்லைன்னா ஓரளவுக்கு வின்னிங்கை சும்மா தட்டி தூக்கி இருந்திருக்கலாம், ஓரளவுக்கு மிஸ் ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம அந்த காருண்யா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு ஏ போர்டை வச்சு ஏ போர்டுலேருந்து வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பரை பார்த்துக்கிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வரணும், அந்த லைக்கை போட்டுட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் தெரியும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஏ போர்டுக்கான ஒரு போர்டு 9 அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்க்குறோம். 3 நம்பர் அதில் ஹைலைட்டான சான்சஸ் உள்ள ஒரு நம்பரை இப்போ பார்த்துருவோம் வாங்க. இப்போ ஏ போர்டு 9 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் தாங்க. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த 9 இறங்கிடுச்சா வர்றதுக்கு 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதில் அடுத்து ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0 விட்டுட்டோம்னா அடுத்து நம்மளுக்கு 7 சான்சஸ் இருக்குது, 7 விட்டுட்டா 5. இந்த 3 நம்பரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் காருண்யா லாட்டரியில் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். ஓகேங்களா? செகண்ட் ஒரு நம்பர் பவர் அண்ட் ஃப்ளிப்பு, அதாவது 9 இறங்கினாலும் 9 வச்சு பவர் அண்ட் ஃப்ளிப்பு நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர். தேர்டு ஒரு நம்பர் ஏ போர்டில் அதிகபட்சம் இறங்கியிருக்கு, திரும்பி இறங்குறதுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த நம்பர் தாங்க, 5 தாங்க. அதனால தான் சொல்கிறேன் ஏ போர்டில் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 075. இதான் ஏ போர்டில் அதிகபட்சமாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பி போர்டு 5 வச்சு, இந்த பி போர்டு 5 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 194. இதான் முக்கியமாக ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இறங்கக்கூடிய ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பரில் 1 9 அதே தான், சேம் தான். காருண்யா லாட்டரிக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர், ஒரு பவர் நம்பர், ஒரு அந்த டேட்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 194. இதான் அதிகபட்சம் எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர் 194. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். அடுத்து நம்ம பார்க்கறது சி போர்டு 0 வச்சு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஃபர்ஸ்ட் ஒன் நம்பர் 758. இதான் ஒரு மேட்ச் பண்ணுற ஒரு நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர். அதாவது சி போர்டுக்கு எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர், ஹைலைட்டான ஒரு நம்பர் 75 தாங்க.
இதான் மேட்ச் பண்ணுற ஒரு நம்பர். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது பவர்லேயோ மிஷின்லையும் இறங்கிருச்சுன்னா தேர்ட் சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 8. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான் 758. அதாவது டுடே சீபோர்ட் 0 வச்சு நம்ம எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் இதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு எதுவும் கெஸ்ஸிங் தேவை, உங்களுக்கு வேற ஏனும் நம்பர் எதுவும் கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை என்னன்னு நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹைலைட்டான ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு இது ஹைலைட்டாக இறங்கக்கூடிய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 950 வச்சு நம்ம ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 08ங்க. அதாவது 08 ஃபஸ்ட்டு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துட்டு 0800. நாளைக்கு 00 வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 77. ஓகேங்களா? 77 அதுக்கு அடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 95. ஏன்னா 5 ஹைலைட்டாக தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 43. 43க்கு அப்புறம் நம்ம அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்பட வேண்டிய ஒரு நம்பர் 03. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற டுடே 22/6/2024க்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 080077954303 இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு காருண்யா லாட்டரி ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் இதான் நண்பர்களே. இது வந்து முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். நாளைக்கு எனி ஒன் நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதில் இந்த ஒரு நம்பர் தான் இது. பார்த்து நோட் பண்ணி பக்காவாக ஆடுங்க. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங் கூட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது 080077954303 மேக்ஸிமம் டபுள்ஸ் வந்தால் இந்த 0 தான் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா இந்த மந்தோட ஹைலைட்டான ஒரு நம்பரே 07 தான். 07 அடுத்த லிஸ்ட்டில் இருக்குது 59. இந்த நம்பர் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று அடித்தா கொண்டு வந்தால் வந்த ரிசல்ட்டே 2 நம்பர் கன்ஃபார்மாக உள்ள காப்பி பண்ணி ஒரே ஒரு நம்பர் மட்டும் புது நம்பர் இறக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு இந்த ஒரு நம்பர் தான் மேக்ஸிமம் இறங்குறதுக்கான வாய்ப்பு. அதனால் பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். கார்னியா லாட்டரிக்குரிய ஒரு ஏபிஏசிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கும் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் நண்பர்களை பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு இந்த காருண்யா லாட்டரியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். அதாவது இந்த 950 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 269. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 269. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 702. இரண்டு வந்து ஹைலைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 195. நான் சொன்னேன் இல்லையா, வந்ததில் 2 நம்பர் கரெக்டாக அப்படி காப்பி ஆச்சுன்னா இந்த 95 தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லாத பட்சத்துக்கு 0 கட் ஆயிரும். அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 748. 748. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 769. ஓகேங்களா? அதாவது 769 இன்னைக்கு வந்து வெறும் 6 நம்பர் தான் நண்பர்களே. ஏன்னா ஓரளவுக்கு இந்ததே ஹைலைட்டான ஒரு நம்பர் தான். இதுக்கப்புறம் நம்ம வேற எங்கேயும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? அதனால இன்னைக்கு வந்து இந்த நம்பர் தான் ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது இதுதான். அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 129 தான் ஓரளவுக்கு கார்னியா லாட்டரியில் நம்ம மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 269 அண்ட் 702 195 748 769 129 வந்த 9 மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஆல் போர்டில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது வந்து டுடே 3 டிஜிட் பாக்ஸ்க்கான நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அதுதான். ஓகேங்களா? உங்களுக்கு வேறு என்ன கெஸ்ஸிங் தென்பட்டுச்சு, கன்ஃபார்ம் கெஸ்ஸிங் உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கெஸ்ஸிங்கை வந்து நம்மளோட மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி பக்காவாக விளாடுங்க. ஓகேங்களா? அதை மேட்ச் பண்ணி விளாண்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு பக்காவான ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது
ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். ஆல் போர்டுக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் கொடுக்குறோம். 3 டிஜிட் பாக்ஸ் கெஸ்ஸிங் கொடுக்குறோம். ஏபிஎஸ்சிபிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கையும் கொடுக்குறோம். அதுலேயே நம்மளுக்கு ஹைலைட்டான ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 தாங்க. 7 வந்து ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம்னா செகண்ட் ஒன் நம்பர் 4, 7, 4, 9. இதுதான் நம்மளுடைய டுடே ஆல் போர்டு கெஸ்ஸிங். அதாவது இந்த காருண்யா லாட்டரிக்கு 950 வச்சு இந்த 22/6/2024 தேதிக்கு டுடே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஆல் போர்டு கெஸ்ஸிங் 7, 4, 9. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அது இதுதான். பார்த்து கவனமாக மேட்ச் பண்ணி விளாடுங்க. உங்களுடைய ஆல் போர்டு கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட மெம்பர்ஷிப் பேக்கில் ஜாயின் பண்ணனா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி எல்லா கெஸ்ஸிங் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்து பக்காவாக கவனமாக ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? வேறு எதுவும் கெஸ்ஸிங் தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இது கணிப்புகளுக்கான வீடியோ மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர்: திஸ் வீடியோ இஸ் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரளா லாட்டரி கேரளா மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோ முழுக்க பொழுதுபோக்கிற்கான ஒரு வீடியோ மட்டுமே. வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.